நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்சது யாருன்னா ராஜ்குமார் ஐயா. அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார், புனித் ராஜ்குமார் சார், அப்புறம் அவங்க நிறைய சின்ன சின்ன டைரக்டருங்க, சின்ன சின்ன ப்ரொடியூசர். உபேந்திரா கொஞ்சம் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக தெரிஞ்சது உபேந்திரா. அதுக்கப்புறமா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக தனியாக ஒருத்தர் வந்ததுன்றது வந்து சுதீப் சார் தான். கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பிச்சது, சினிமாக்காரங்க பேச ஆரம்பிச்சது. சும்மா அந்த படத்தில் பேசிட்டு ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா, சேது படம் வந்து சியான் விக்ரமோட உருவம், அந்த தோற்றம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் சேது படம் பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கும். அது அந்த வைத்தியார் ஆஸ்பத்திரியில் போயிட்டு திருப்பி காதலியை தேடி வந்துட்டு செத்ததுக்கப்புறம் திரும்ப அப்படியே போவார். ரொம்ப தமிழ் சினிமாவில் முக்கியமான கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. ஏன்னா சியான் விக்ரமோட உருவமும் அதுவும் உட்காருது. நீங்கள் சுதீப் சாரோட நிற்கும் போது நீங்கள் உருவம் பார்த்து இந்த உருவம் அதுக்குள்ளே உட்காந்துருந்தது. அந்த எமோஷனில் ஒரு ட்ராப் குறையாமல் அந்த சங்கிலியை போட்டு இழுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படா ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாருன்னு.